நான் சினிமாவுக்கு வந்தது ஒரு டேரக்டர் ஆகணும், கோரியோகிராஃபர் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சினிமா வந்தேன். ஆக்ட் பண்ணணுங்கிறது என்னோட லிஸ்ட்லேயே இருக்கல. நான் ஆக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதும் எனக்கு இருக்கல. ஏன் அப்படின்னா நான் நிறைய இடத்துல அதை சொல்லியிருக்கேன். எனக்கு என்னோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நான் நல்லா இருக்கணும், இல்லை நமக்கு ஆக்டிங் வருமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் எனக்கு இருந்துச்சு. நான் பிக் பாஸ்லேருந்து வெளியில் வரும்போதுமே என் மைண்டில் என்ன இருந்துச்சுன்னா நான் பெரிய கோரியோகிராஃபர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. பெரிய ஆக்டர் ஆகணுங்கிறது என் மைண்டில் கொஞ்சம் கூட இல்லை. அண்ட் துணிவு படத்தில் கூப்பிட்டு கேட்ட உடனே அஜித் சார் படம் நான் ஓகே சொல்கிறேன் அப்படியெல்லாம் நான் சொல்ல. நிஜமா நான் ஓகேவா, என்னதான் கால் பண்ணி கேட்குறீங்களா, நான் ஆக்ட் அப்படின்னு தான் கேட்டேன். அண்ட் ஆமாம் அப்படின்னது. நான் என் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட 2 ஃபேவரட்டான ஆர்டிஸ்ட் தான். ஒன்று அஜித் சார், இன்னொன்று மஞ்சு வாரியர் மேம். இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க கூட நான் ட்ராவல் ஆக போகிறேன். கிட்டத்தட்ட 20 days நாங்கள் வந்து பேங்காக்கில் ஒன்றா இருந்தோம். அண்ட் அடுத்து எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு பண்ணும்போது படத்தோட டைரக்டர் எச் வினோத் சார். நான் அப்போ அவர் கூட இருந்தேன்னா நான் டைரக்ஷனை பாதி கற்றுக்க போகிறேன். நான் முடிவில் தான் இருந்தேன். நான் போய் நடிக்கிறேனோ இல்லையோ, எனக்கு ஷார்ட் இருக்கோ இல்லையோ, அவங்கள விட்டு நகரக்கூடாது, அவர் பக்கத்துலேயே இருக்கணும், அவர் என்னென்னலாம் பண்ணுறாருன்னு கற்றுக்கணும், அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சு நான் அந்த படத்தை அக்செப்ட் பண்ணேன்.